பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மையப்படட்டும். இந்த அருமையான காலை வேளையிலே ஒரு புதிய நாளிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நமக்கு ஒரு புதிய லோகஸ் வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தை மூலமாக இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த கால வேளையிலே விடுதலையாக்குகிற தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அன்பான சீசர்களை பார்த்து இயேசு அவர் சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான அல்லது உண்மையான ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாக இது சொல்ல காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீசரெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள், நாங்கள் ஒரு நாளும் யாருக்கு அடிமையாக இருந்ததில்லை என்று சொல்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, பாவம் செய்கிறவன், பிரச்சனையில் இருக்கிறவன், அவங்க எல்லாரும் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இப்படி அவன் அதிலிருந்து எழும்ப முடியாது, பாவம் அவன் என்ன செய்ய அடிமைப்படுத்தி விடும் என்று சொல்லும்போது, பாவம் செய்வன் பாவத்தை அடிமையாக இருக்கிறான் சொல்லும்போது தான் சொல்கிறாங்க. நாங்கள் பாருங்கள், ஆண்டவர் குறித்து, ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும்போது, அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், அடிமையான். பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, பாவத்துக்கு அடிமை. அப்போ இவர்கள் சொல்லுகிறது என்னன்னா, நாங்கள் ஆபிரகாம் சந்ததி எப்பவும் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை என்று சொல்கிறார். அப்போ சொல்லும்போது தான் அந்த வார்த்தை சொல்றாரு, பாவம் செய்வன் பாவத்தை அடி. அப்போ அந்த அடிமைத்தனம் என்று சொல்லும்போது உலக பிரகாரமாக சொல்லாமல், எந்த ராஜ்யத்துக்கு ராஜ்யம் அடிமையாக இருப்பது சொல்லாமல், இதை சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உடைய வெற்றி பயணம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறானா என்பது அங்கே முக்கியமானது. அதனால சொல்றாரு, குமாரன் தான் நல்லது உங்களுக்கு விடுதலை தர முடியும் என்று அவர் சொல்றார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கிட்டா நீங்க மையா விடுதலை. இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் விடுதலை அடையும்படி, நாம் வெற்றி பெறும்படி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறும்படி, நாம் குணமாகும்படி, நாம் அடிமைத்தனத்திலிருந்து எழும்பும்படி அவர் குமாரன் தான் நமக்கு மெய்யான விடுதலை கொடுக்க முடியும். அருமையானவர்களே, இந்த நாளிலே நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், நம்ம நன்மை நடக்கணும், நம்ம குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரணும் என்று சொல்லி நாம் பல இடங்களிலே ட்ரை பண்ணி கொண்டே இருப்போம். சோதரம் பாருங்க, ஜோசியக்காரன் சொல்லுவார்கள், நீங்கள் இந்த காரியம் பழிகார உங்களுக்கு ஒரு தோஷம் இருக்கிறது, இதை பண்ணினால் சரியாயிடும், இதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ண வேண்டும் சொல்லுவார். இதை பண்ணினால் இந்த காரியம் சரியாகிவிடும், ஒரு சின்ன மந்திரம் பண்ணால் போதும், ஒரு சின்ன தாயத்தை நீங்கள் கட்டி கையில் கட்டிக்கிங்க, அப்போ இந்த பயங்கள் வராது, பிசாசின் பிரச்சனைகள் வராது என்று சொல்லி நிறைய பேர் நிறைய ஆலோசனை சொல்வார்கள். இந்த ஆலோசனைக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்திருப்போம். ஆனால் எதுவுமே நடக்காது. 1 போய் 9 வர்றது போல அநேக குடும்பங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பிசாசு ஒரு குடும்பத்தை பிடிச்சு ஆட்டி கொண்டிருக்கிறது என்றால், அது போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து பல இடங்களில் போகிறாங்க. மந்திரவாதி பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, சைக்காட்டிஸ்ட் பார்க்குறாங்க. இது மனநல சொல்லுவாங்க, பிசாசு பிடிச்சிருந்தா மனநல நோயின்னு சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு அதான் டேர்ம்ஸ். ஆனால் அந்த மனநலம் சரியாவாங்க. சோதரம் எத்தனையோ மனநலம் ஆஸ்பத்திரி குணமாக்க முடியாது, இயேசு குணமாக்கியிருக்கிறார். அதன்படினாலே அவளுக்கு தெரியாது, அங்கே போனால் சரியாயிருமா, இங்கே போனால் சரியாயிருமான்னு காலையில் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கே போகலாம், யாரை பார்க்கலாம். அவங்க ஒவ்வொருவரும் பணத்தை வாங்குவதற்கென்றே நம்மை அலைய வைத்து கொண்டு, அங்கே போங்க, இங்கே போனாலே, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த சாமியை பாரு, இந்த சாமியை பாரு, இதை பூஜை பண்ணு, அந்த பூஜை பண்ணு, அந்த புரஸ்காரம் பண்ணுன்னு சொல்லி ஜனங்களை அலைய விட்டு கொண்டிருப்பாங்க. இந்த நாட்கள் அப்போ வசனம் காலை வேளையில் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. குமாரன் என்றால் இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலையை இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்ளுங்க. அருமையானவர்களே, நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ இந்த உலகத்துல, யார் என்னை விடுதலை செய்யக்கூடும், யார் எனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்க முடியும், யார் என்னை தூக்கி எடுக்க முடியும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, வசனம் இன்றைக்கு கடந்து வருகிறது. அருமையானவர்களே, காலையிலே உங்களுக்கு ஆண்டு கொடுத்த வசனம், இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யான விடுதலை. இயேசு கொடுக்குற விடுதலை தான்.
இன்னைக்கு நிறைய விடுதலை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறாங்க. சில விடுதலையும் கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை, கிடைக்குது. அது தற்காலிகமானது. அது ஒரு பொய்யான விடுதலை. சோத்திரம். பாருங்க, குடியை விடணும்னு சொல்லி குடிகாரர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. குடிச்சு 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 அந்த குடி அடிமைத்தனம் விடவே முடியல. எப்படி விடுகிறது? எப்படி எந்த மருந்து குடிச்சா சரியாகும்? எந்த ஹாஸ்பிட்டல், எந்த மனநோய் எங்கே போனால் சரியாகும்? எங்கே போனாலும் சரியாகும். அவன் குடிக்கு அடிமையா இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்றதுக்கு ஆண்டவர் ஒருவருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. குமாரனாகிய இயேசுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிறார். ஆனாலும் அங்க வர இஷ்டம் இல்லை சோதரன். அவங்க எப்படியாவது நான் இஷ்டத்திலே இருப்பேன். பாவம் செய்யறோம், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்போ பாவத்திலே இருந்து கொண்டு எந்த காரியம் நல்ல காரியம் நடக்காது. எப்பொழுது நாம் பாவத்தை விட்டு வெளிவருகிறோமோ அப்பொழுது நல்ல காரியம் நடக்கும். அதனால தான் எந்த காரியம் இருந்தாலும் இயேசுதான் விடுதலை பண்ண முடியும். ஒரு மனுஷன் தூக்கி எடுக்க முடியும். பெரிய பெரிய குடிகாரர்களை விடுதலையாக்கினது யார்? பெரிய பெரிய ரவுடிகளை மாற்றினது யார்? பெரிய பெரிய நோய்களை குணமாக்கினது யார்? பெரிய பெரிய ஆபத்திலிருந்து விடுதலை பண்ணது யார் என்று சொல்லி எல்லாம் இயேசுன்னு போட்டுக்கிட்டே போகணும். ஏன்னா அவர் மாத்திரம்தான் அதை செய்யறதுக்கு அதிகாரம் படைத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழேயும் உள்ள எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பெற்று அதிகாரம் இருப்பதனாலே இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மையா விடுதலையாகின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். இந்த நாட்கள் அருமையானவிட குடும்பத்தில் எந்த பிரச்சனையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எங்கே போயும் விடுதலை கிடைக்கல, நான் இனி என்ன செய்யட்டும்னு சொல்லி தலையில் அப்படியே கமந்து கொண்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா? ஒவ்வொரு காலை விடிந்தாலும் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, அந்த குழிக்குள்ள கிடக்க வெளியே தூக்க ஆட்கள் இல்லை. நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிற பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறேன். அதனாலே என்னுடைய ஆத்மா சோர்ந்து போகிறது. நான் என்னையே என்னால ஜெயம் பெற முடியவில்லை, நான் ஏன் அப்படி பண்ண எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறீர்களோ, கர்த்தர் இன்று காலையில வருகிறார் உங்களை விடுதலை பண்ண முடியும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி கேளுங்க. ஆண்டவரே என்னை விடுதலை பண்ணுங்க ஆண்டவர், குமாரனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க. கர்த்தர் அற்புதங்களை இந்த காலைவெளியிலே செய்வார். உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களால மனுஷனால முடியாது, நீங்க மந்திரம் பண்ணி முடியாத காரியம். மந்திரம் பண்ணனா பிசாசை வச்சு பிசாசை ஏய் விடுவோம் சோத்திரம். பிசாசு ஏய் விட்டு பண்ணுவோம், அதெல்லாம் நிக்காது சோத்திரம். கொஞ்ச நேரம் தான் எல்லா பிசாசை ஒன்றை சேர்ந்து அவரை கழுத்தை பிடிச்சிடும். அதனால பிசாசுகளுக்கு மேலாய் இந்த உலகத்தின் சக்திகளுக்கு மேலான ஒரு சக்தி, உலகத்தை படைத்த சக்தி தான் இயேசு. அந்த இயேசு உங்களை விடுதலை செய்தால் இந்த காலையில் மெய்யான விடுதலை கிடைக்கும். அது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காலையில் இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா? கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் இயேசுவை நோக்கி பார். நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். கர்த்தர் விடுதலை பண்ணுவார். குமாரனாகிய இயேசு விடுதலை பண்ணார். மெய்யான விடுதலை கர்த்தர் கொடுக்க போறார். ஜோம் பண்ணுமா? பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவை மெய்யான விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் என்பதை இந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி காட்டும்படி செபிக்கிறேன். எத்தனை இடத்துல ஓடி ஓடி தோல்வி மேல தோல்வியோடு இருக்கிறவர்கள் இந்த நாட்களில் காலை வெளியில வெற்றியை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில, உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே, இயேசு என்கிற நாமத்தினால் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. நாமத்தை மையப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கை கொடுப்பாராக. அடிமைத்தனத்தில் தூக்கி எடுப்பாராக. கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வந்திருக்கிறார். ஒப்புக்கொடுங்க. இயேசு மாத்திரம்தான் செய்ய முடியும் என்பதை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு லோக சாத்தியம் மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.